கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்தார். தம்மை தேடி வந்த யாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மனிதர்களால் கூடாத காரியங்களை செய்தார், பல ஆயிரங்களுக்கு உணவளித்தார். இப்படிப்பட்ட தேவனுக்கு மனுக்குலம் கொடுத்த பரிசு சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு அருளும்படியாக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். இன்னைக்கு மனுக்குலம் தேவனாகிய கர்த்தரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க ஒரு புதிய வழியை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, உங்க வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இந்த நாளில் குறுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு உங்க வாழ்க்கையை இன்னைக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இந்த உலகம் தரக்கூடாது, உலகம் உங்களை விட்டு எடுக்கக்கூடாது மெய்யான சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஒருவேளை பலவிதமான கெட்ட பழக்கங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு குடி பழக்கம் இன்றைக்கு விட முடியாத நிலைமையில உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, உங்க வீட்டில் இருக்கிற உறவு பத்தவில்லை என்று அநேகர் தவறான உறவுகளை நாடி செல்கிறார். நீங்க சுத்தி அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது கணவனை காணும் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறோம். ஏன் மனுஷனுக்கு ஒரு திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, இருக்கிற குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக தோன்றவில்லை. மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், பார்த்தா திருப்தியாக தெரியவில்லை. மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருக்கிறது. இதற்கு காரணம் உள்ளாக இருக்கிற இந்த பாவ சுவாபம், அசுத்தமான குணம். இது நீக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும். இயேசுவிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். வேற யார் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்யவில்லை, யார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தமக்காக கொடுக்கவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள கடவுள். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் மோட்சம் செல்வதற்கு இயேசுதான் வழி தர முடியும். இதை உணர்ந்து ஆண்டவராகிய தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இங்க இருக்கிற நாங்கள் எல்லாரும் அநேகர் கிறிஸ்தவர்கள் கிடையாது, பிறப்பின்படி பிற மதத்திலே சேர்ந்தவர் இந்துக்கள் இப்படியாக இருந்த நிலைமையில இருந்து ஆண்டவர்களுடைய அன்பை குறித்து ஒரு நாள் கேள்விப்பட்டு எங்க வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்தோம். அந்த நாளில இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கைக்குள்ளாக வந்தார். இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வருகிறார், எங்க தேவைகளை சந்திக்கிறார், எங்க குடும்பத்துக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நல்ல தேவன். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னா நம்முடைய நண்பர்களுக்கு போய் அதை அறிமுகம் செய்வோம் அல்லவா? அதே போலதான் இலவசமாய் நாங்க பெற்ற இந்த ரட்சிப்பு, சமாதான, சந்தோஷம், நித்திய ஜீவனின் நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இயேசு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய ஒரே காரியம், இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னையும் நேசித்திருக்கிறீங்கன்னு கேள்விப்படுறேன், என் வாழ்க்கையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, என் வாழ்க்கைக்குள்ள எங்க குடும்பத்துக்குள்ள வாருங்க, எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவார். பாருங்க, இந்த உலகத்துக்குள்ள வந்த பொழுது நம்ம விரும்பியா வந்தோம், ஒன்றே எடுத்துட்டு வரல. பெரிய கோடீஸ்வரனா பிறந்தாலும் தரித்திரனா பிறந்தாலும் எல்லாம் நிர்வாணமா தான் வந்திருக்கிறோம். வெளியே போகும் பொழுதும் நிர்வாணமா தான் போக போறோம். ஒருவேளை டிரெஸ் போட்டிருந்தாலும் சரீரத்தில் தான் போட்டிருக்க முடியல. நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவனிடத்துல போய் சேர அந்த நாள்ல சமயம் வந்து சேரும். அப்பொழுது யார் இடத்துல செல்வோம்? மோட்சம் செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்துல இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம்தான் மோட்சத்துக்கு செல்ல முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான் என்று தெளிவாக இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசு வழிகாட்ட வரவில்லை. இயேசு இந்த உலகத்துல பரலோகம் செல்வதற்கு வழியாக வந்தார். இப்படி நடவுங்கள் அப்படி நடவுங்கள் என்று சொல்லவில்லை. என் மூலியமா இல்லாமல் பிதாவினிடத்துல வர முடியாது என்று அடித்து சொல்லக்கூடியவரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இன்றியமையாதது அவசியம். இந்த உலகத்தை எதை செய்கிறோமோ இல்லையோ, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், எத்தனை ஆட்சிகளை சேர்த்து வைத்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எத்தனை வீடு வாசல்களை வாங்கி போட்டாலும், இந்த உலகத்தில் விட்டு கடந்து செல்லும் பொழுது இயேசு இல்லாமல் சென்றால் அதனால அவனுக்கு என்ன லாபம்? அன்பான சகோதரனே, இயேசுனை நேசிக்கிறார், அம்மா இயேசுனை நேசிக்கிறார், சிறு பிள்ளையை இயேசுனை நேசிக்கிறார். அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேளையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரை கேட்கக்கூடிய நிலைமையில இருப்பேன் என்றால் நீங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க முடியாது கேட்டு, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேளுங்க, இயேசுவே என்ற பாவத்தை மன்னியும் என்று கேளுங்க, இயேசுவே எங்க குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க வரும் அன்புள்ள இயேசுவே,
இந்த நாளிலும் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போனது கேடும் ரட்சிக்க முடியாது வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் இந்த போரூர் கிராமத்திற்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுமே கண்டுகொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தின் கீழ் மனுஷர் மத்தியில் ரட்சிக்கப்படுவது உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஒரே வழியாக உம்மண்டை ஓடி வர நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற குடும்பங்களில் இருக்கிற வியாதி வேதனை நீங்கட்டும், வறுமை நீங்கட்டும் ஆண்டவரே. தேவனை திருப்தியற்ற நிலைமை நீங்கட்டும் ஆண்டவரே. சமாதானமான குடும்ப உறவுகள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சண்டை சச்சரவுகள் நீங்கி போவதாக, இருள் நீங்கி போவதாக. இந்த குடும்பங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசான இந்த விடலை கட்டிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த ஊருக்கே சமாதானத்தை கோரி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னும் யாருக்காவது வியாதி இருந்தால்